வணக்கம். வணக்கம். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். பாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மனதிலே குழப்பமா, உண்மையில இன்னைக்கு கூட மேடையில் நான் பாடும்போது ஒரே வார்த்தை சொல்லுவேன், என் கலை வாழ்விலே வசந்த தென்றலாய் வீசிய பாடல் என்று சொல்லுவேன். கண்ணதாசன் அவர்கள் எழுதி ரொம்ப ஓவர் ஹிட் ஆகிப்போச்சுன்னு சொல்லலாம். பாவமன்னிப்பு படத்துல அது ஒரு ஜோக்கா கூட எழுதினேன், எனக்கு பாவமன்னிப்பு தந்த பிறகுதான் ஆண்டவன் எனக்கு இந்த வசந்தம் வழங்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அடைப்பதில் கண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, காலங்களில் அவள் வசந்தம், மாதங்களில் அவள் மார்கழி, காலங்களில் அவள் வசந்தம். இந்த யுக கவிஞர் தான் சொல்றேன் கண்ணதாசன் அவர்கள், இந்த யுகத்தின் கவிஞர். அது மட்டும் இல்ல, அவருடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா ஐ கேன் ஸ்பீக் வால்யூம்ஸ். காரணம், படத்திலே ஒரு சிச்சுவேஷன், ஒரு சீக்வன்ஸ், ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு ஏதோ இருக்குதுன்னா தகுந்தா போல் எழுதுறதுல ஒரு மன்னர். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதே மாதிரி வாலி கூட அந்த வாலி பெரும் தன்மை என்னன்னா, கவிஞரை ரொம்ப பாராட்டுவார். ஒரு ப்ரொஃபஷனல் இது காம்படிஷன் மாதிரி யாரும் ஃபீல் பண்றது இல்லை, அது உண்மையான கவிஞர்கள். அவர் என்ன சொன்னார், இந்த மயக்கமா கலக்கமா பாட்டு கேட்டுதான் நான் கவிஞனாக நின்றேன் படங்களிலே, அந்த உனக்கும் கீழே அது எனக்கு ஆறுதல் தந்தது என்று சொன்னார். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு.
முதல்ல சிச்சுவேஷன் நமக்கு தெரிஞ்சா அதை அனுசரிச்சு பாடுப்போம். யார் சிரித்தால் என்ன, இதெல்லாம் சோல்ஃபுல்லா பாடினேன். என்னுடைய விசிறிகள் எல்லாம் வரும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா, சார் அந்த பாட்டு கேட்கும்போது எங்களுக்கு இதயத்திற்கும் உள்ளே புகுந்து எங்கேயோ அது என்னமோ பண்ணுது சார். இன்று நேற்று வந்ததெல்லாம் நாளை மாறலாம், நீரில் தோன்றும் நிழல்களைப் போலே நிலையில்லாமல் போகலாம். நான் பார்த்து ஒன்றாக காணலாம், நீ பார்த்து வேறாக மாறலாம். தெரிவது ஒன்று புரிவது ஒன்று, மெய்யன்பு பொய் என்று தோன்றும் போது யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன, தெரிவது என்றும் தெரிய வரும், மறைவது என்றும் மறைந்துவிடும். யார் சிரித்தால் என்ன, யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன. ஆண்டவன் நமக்கு ஒரு திறமை கொடுத்தா கூட, கலை திறமை, அதை வளர்ப்பதற்கு அவசியமா உழைப்பு தேவை என்றது என்னுடைய கருத்து. ஆனா கிளாசிக்கல் மியூசிக் தேவையான்னு பல பேர் கேட்கறாங்க. அவசியம் தேவைதான், இருந்தா ரொம்ப நல்லது. இல்லாவிட்டாலும் பாடுபவங்க பை கிஃப்ட். நான் அந்த இது வகையை சேர்ந்தவன் தான். ஒரு அரை மணி நேரம் கூட பிராக்டிஸ் பண்ணது இல்லை. ஆனா சுயமாகவே ஆண்டவனே குரு எனக்கு. போன்ற நெஞ்சினிலும் இருக்கும் பூமியடா, பொல்லாத கண்களடா, புன்னகையும் வேஷமடா, நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமடா. நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமடா, இல்லையாய் இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா. கண்ணிரண்டும் தாமரையும் கண்ணும் இன்னும் சிந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. எல்லாரும் உங்க வயசு என்னன்னு சொன்னா 16 தான் சொல்லு, என்றும் 16 தான். காரணம் என்ன, we should never think, because it grows. நமக்கு எல்லாமே தானா வளரும். அதுக்கு அதை பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும். ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிராய் இணைந்திருப்பேன், அதை இறப்பினிலும் மறு பிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன். நான் இன்னும் நினைத்திருப்பேன். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை. என் கண்களும் மூடவில்லை. வணக்கம்.